வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை. சரி, நிறையா வண்டிங்க வந்திருக்கு. வண்டியை நிறுத்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். எது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா என்ன வாங்கி கண்ணுக்கிட்டெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி வண்டி ஃபுல்லாக நிற்கிதுங்க. பார்க்கிங் பண்ணுறதுக்கு கூட இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபுல்லாக வண்டி நிற்கிது. ஏன்னா இப்போ ஒரு 4-5 வாரமாக பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து நிறையா வண்டி மாடுகள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வண்டி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிற்கிது. பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ மாடு வந்து வண்டி மாடு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வணங்கண்ணா, ஏன்னா அங்கே நிற்கிறீங்க? எடுத்துகிட்டு வரலையா நீங்கள்? இல்லை, எடுத்துன்னு வரல. ஓ, வாங்க தான் வந்து வண்டி மாடு நிறையா வந்துருக்குல்ல? ஆமாம், ஏகப்பட்டது. நல்ல வீட்டு மாடு. சரி. வண்டி மாடு வந்திருக்கான். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுக்கு, அதாவது வயசான அந்த வெட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அது சொல்கிறதில்ல. எல்லாமே ஆந்திராவிலேருந்து ஸோ முடியாத, அதாவது வயசான மாடுகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாம் வண்டி மாடுக்கு தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆந்திராவிலேருந்து வந்த வண்டி மாடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த வண்டி மாடுங்க தான் ஆந்திராவிலேருந்து. பாருங்க, வண்டி வேறு இடையில் வருது. எந்த ஊர் மாடுங்கண்ணா? எந்த ஊர் மாடுங்க? புங்கனூர். வணங்கண்ணா எல்லாம் புங்கனூர். எல்லாம் கடைக்கு மேலே இருக்கிற மாடுக்கு தான் மொத்தமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரளாவுக்கு கொண்டு போயிடுறாங்க. இங்கே இருக்கிற மாடுங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரளாவுக்கு தான் கொண்டு போகிறாங்க எல்லாம். ஸோ இந்த மாடுங்கள்லாம் பார்த்தா ஹைட் இருக்குங்க. மாடு அவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். வண்டி மாடு ஜாஸ்தியாக வருதுங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் வந்துட்டு. ஒன்று வாங்கியிருக்குது. எதுண்ணா? எது வாங்கிட்டு? இங்கே ஒன்று வாங்கிக்கிறோம் வண்டி மாடு. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஒடுகத்தூர் வாங்கியிருக்காராம் ஒரு ஜோடி. எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? நானா? 43 ஆயிடுவா? ஒன்றே ஒன்று. எதுக்கு? கண்ணுங்க எல்லாமே இருக்கு. எவ்வளோ ப்ரோ சொல்லிருக்கீங்க? 7,000மா? பரவாயில்லையா? 7,000 தான் சொல்லியிருக்காரு. மற்ற டைமில் அதிகமாக போகுங்க. நமக்கு எந்த ஊர்? சொல்ல வியாபாரி தானே. ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 9952555766 எந்த மாதிரி மாடுங்களாம் வாங்கி கொடுப்பீங்க? எல்லா மாடுமே வாங்குறோம். வெட்டு மாடு தான் ஜாஸ்தி வாங்குறோம். இல்லை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும். விலை தான் இருக்கு. வேண்டாம் போன் பண்ணுங்க. சரி. வணக்கம். வீடியோ பார்த்துனுங்க. ப்ரோ ஓகே டெய்லி வீடியோ பார்க்க போகிறேன். ஆனாம்மா வெங்கட். ஆமாம் ப்ரோ. வீடியோ வந்து டெய்லியும் பார்ப்பறான். ஆம்பூர். என்ன பேர் ப்ரோ? சார்லஸ்.
ப்ரோ நீங்கள் வந்து ப்ரோ ஆமாம் ஆம்பூர் தான் வாங்க வந்தீங்களா அவர் கட்டி எல்லாம் பேட்டியும். ஓகே 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 ஆம்பூர்லேருந்து வந்திருக்காங்க வாங்கிட்டீங்களா பார்த்துட்டு எந்த மாதிரி பார்க்குறேன் எடுத்துக்காலையும் பார்க்குறேன். காலை நாட்டு காலைங்களா பார்த்துக்கலாம் வளர்க்குறதுக்கான ப்ரோ ஆமாம் வளர்க்கவும் இல்லை ரன்னிங்க்கா ரன்னிங்க்கும் பார்க்குறோம் வளர்க்குறதுக்கும் வளர்க்குறதும் பார்க்குறேன் பேர் சொல்லிடுங்க ப்ரோ மோகன். மோகன் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கார் அண்ணன் நம்ம வீடியோலாம் கண்டினியூவாக பார்க்குறான் இங்கே ஒரு நண்பர் இருக்கார் உங்கள் பேர் சொல்லிவிடுங்க கிஷோர். கிஷோர் இருக்க இந்த மாதிரிலாம் பாருங்கள் பார்த்துட்டே இருக்கோம். வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் என்ன பல்லாம் இது பல்லு 6 பல்லு 6 பல்லு செவலை காலத்து எவ்வளோ நான் ரன்னிங்கா ரன்னிங் ரன்னிங் மாடு தான் எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் நான் 55 சொல்கிறேன். 40 ரூபா வந்தால் கொடுத்துருவேன். அப்புறம் அந்த கொடுத்துருக்கேன் நீங்கள் நமக்கு எந்த ஊர்னா நான் ஜோலாபுரம் பால்நாங்கப்போம். ஓஹோ பால்நாங்கப்போம். உங்கள் பேர் சொல்லிடுங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க யாரா வேணும்னா கேட்போம் ஓகே பால்நாங்கப்போம் பாரதி 94499910 ஃபோன் நம்பர். இதுக்கு முன்னாடி தெருவெல்லாம் போட்டிருக்கீங்களா போட்டுக்கு நான் 2 பரிசு அடிச்சிருக்கேன். பரிசெல்லாம் அடிச்சிருக்கேன் எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு 55,000 55,000 வந்து சொல்லிங்க 2 பல்லு ஓகே ஓகே 55,000 இந்த மயில இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் மாடு ரன்னிங் மாடு 55,000 வரை ஏற்கனவே ப்ரைஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க தெருவில் வானமிட் சந்தை கொண்டு வந்திருக்காங்க சேல்ஸுக்காக அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை பக்கத்தில் அவர் நம்பரும் கொடுத்துருக்காப்புல இன்னும் மாடு இருக்கா வீட்டில் இருக்கு. நம்ம 3 மாடு இருக்கு 4 மாடு இருக்கு 4 மாடு இருக்கு. கேட்டால் கொடுக்குங்க ஸோ சப்போஸ் கால் பண்ணாங்கன்னா வந்து பேசுவோம் சரிண்ணா சரிண்ணா சார் நன்றி 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 கண்ணுங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் எத்தனை கொண்டு வந்தீங்க வந்தீங்க 4 கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து கரை கண்ணு வந்து 1 இது நாட்டு கண்ணுங்க ஒரு 3 கண்ணு கொண்டு வந்திருக்காங்க இந்த கண்ணுங்கள்லாம் என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க எல்லாம் 10 ரூபாய்க்கு முன்னே போயிட்டு வரும். 10 ரூபாய்க்கு மேலே அதெல்லாம் 10 ரூபாய் இதெல்லாம் 10 ரூபாய்க்கு சொல்லிடுங்களா இதெல்லாம் 10,000 சொல்லிடுறாங்க கண்ணுலாம் நம்மக்கிட்ட யார் ஜோலார்பேட்டை அண்ணூறுபாய் இருக்காரு ஸோ இப்போல்லாம் ஜோலார்பேட்டை அண்ணூறுபாய் வந்து சந்தைக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாரு வீட்டிலே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல தெருவுக்கெல்லாம் போகிறீங்களா இல்லையா தெருக்கு போகிறதுல நெக்ஸ்ட் இயர் தான் அடுத்த வருஷம் தான் வந்து எடுத்துக்கிட்டு போகணும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவெலாம் தெரு வந்து நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால போக முடியல இதில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து எங்கேயுமே போக முடியல ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஜனவரிலேருந்து பார்த்துப்போம் அப்போல்லாம் போயிட்டு எல்லோரும் பார்ப்போம் மாட்டுங்கள்லாம் வந்து வீடியோ எடுப்போம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து மாட்டு சந்தை மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர் வந்து எத்தனை மாடு வந்து ரெடியாக இருக்குது கொஞ்சம் வேலையாக இருக்காரு இருக்கு 5 மாடு ரெடி பண்ணுகிறோம் 5 மாடு நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 5 மாடு வந்து ரெடி பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் ஜனவரிலேருந்து பார்க்கலாம் மார்கழி 1 மூலக்காடு வந்து விடுவாங்க ஸோ மூலக்காட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம் மார்கழி 1 அப்படியே சந்தையை போயிட்டு மொத்தம் பார்ப்போம் ஓகே பாய் ஏன்னா இந்த பக்கம்லாம் இந்த வெட்டுக்கு போகிற மாடு தான் அதிகமாக இருக்குது ஸோ அந்த பக்கம் நம்ம வந்து அந்த சைடு ஆப்போசிட் போய் பார்ப்போம் அந்த பக்கம் வளர்ப்பு மாடுங்க கொஞ்சம் இருக்கும் ஸோ சந்தை வந்து அப்படியே சுற்றி இருக்குது ஸோ அந்த பக்கம் போகவே முடியல கூட்டம் வந்து நிறையா இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் இந்த வளர்ப்பு மாடுங்க கண்ணுங்க இதெல்லாம் வந்து இந்த சைடு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுங்க ரெண்டு கண்ணுக்கு தான் கொண்டு வந்தீங்களா என்னென்ன ரேட் சொல்லிடுங்க இது 17 சொல்லிச்சு 15 கேட்குறேன். இன்னைக்கு எப்படின்னா இருக்குது வியாபாரம் வியாபாரம் கம்மி தான். இன்னைக்கு கம்மி தான் எதனால் கம்மியாக இருக்குது விவசாய வேலை நடக்கிறதில்ல அதாவது விவசாயிக்கு வந்து வாங்கினா தான் வியாபாரம் நல்லா நடக்கும் ஆமாம் 17 ரூபா சொல்லியிருக்காரான் 2 கண்ணுங்க காலை கண்ணுங்க ஸோ வியாபாரம் வந்து டல்லு தான் இந்த வாரம் நிறைய நாட்டு கண்ணுங்க இந்த ஒரு ஜோடி நாட்டு கண்ணுங்க வந்து இது சிங்கிள் கண்ணுன்னா 2 உங்களுக்கு தானே 2 ஜோடி எவ்வளோ சொல்லுங்க ஜோடி எவ்வளோ சொல்லுங்க 30,000
ஜோடி வந்து 30,000 சொல்லியிருக்காங்க. அது செவல கலர் ரெண்டு. வந்து 30,000 சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பேசும்போது ஒரு மாதிரியே பேசினார். ஸோ அதனால் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாலும் சொல்ல மாட்டார். அதனால் நம்ம இன்னும் மாட்டுங்கள்லாம் வந்து பார்ப்போம். கடையர் கண்டனா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 17 சொல்லியிருக்கேன். 17,000 சொல்லியிருக்காங்க அந்த கடையர் கண்ணா. எந்த ஊர்னா நமக்கு? வியாபாரிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்க. யார் நம்ம மாடு வேணும்னா கால் பண்ணுவாங்க. ஃபோன் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் சொன்னீங்கன்னா. மொபைல் நம்பர் இருக்குது. இல்லை அது வேறு வீடியோ. 89 71 19 61 64. உங்கள் பேர் சொல்லு. பழனி. ஏன்னா வந்து பெத்தம்பட்டி தான் சொன்னேன். பெத்தவரம். சரி சரி. அவர் சொல்லியிருக்காரு எல்லா நாட்டு மாடெல்லாம் வந்து வாங்கி விற்பார். நான் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வந்து ஒரு நம்பரை கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இது ஒரு கண்ணு இருக்குது. வளர்ப்பு கண்ணு இதெல்லாம். வளர்ப்பு கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கடியேரி கண்ணு. எந்த ஊர்லேருந்துக்கா வந்திருக்கீங்க? ஆண்டிப்பூர். அவங்க நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் சொந்த கண்ணா? சொந்த மாடு தான். ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் கொண்டு வந்துருக்கீங்க. எவ்வளோக்கா சொல்லிடுறீங்க? அது எவ்வளோ சொல்லிடுறீங்க? 32 சொல்லியிருக்கிறோம். அவங்க 27 கேட்டுருக்காங்களா? சரி சரி சரி. ஆண்டிப்பனூர்லேருந்து வந்திருக்காங்க. 31,000 சொல்லியிருக்காங்க. 27 வரைக்கும் வந்து கேட்டு போயிருக்காங்க. எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? அவங்க ஒரு 31 ஒரு 29 வந்தால் 29 வந்தால் கொடுத்துருவீங்க. சரி சரி சரி. அவங்களுடைய சொந்த மாடு இது. இப்போ கண்ணு வந்து கடியரி கண்ணு நல்லா இருக்குது. மயில கலரு. 29 வந்தால் ரேட்டு வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேக்கா.